அனைவரையும் வணங்கி எனது பேச்சை தொடங்குகிறேன். ஒரு காலத்தில் ஒரு சிலராலோ ஒரு சில குழுவினராலோ ரகசியம் காக்கப்பட்டு தங்களுக்கு தேவையானதை மட்டும் செய்தியாக வெளியிட்டு வந்த நிலையில் அனைத்து செய்திகளையும் பொதுவில் வைத்து தங்களுக்கு தேவையான செய்திகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வகை செய்வதே சமூக ஊடகங்களாகும். முகநூல், துணுக்காடல், படவரி, புலனம் என அனைத்தும் இதில் அடங்கும். உலகில் நடக்கின்ற அனைத்து செய்திகளையும் கட்டுப்பாடின்றி தருவதால் எந்த அளவுக்கு நன்மையை தருகிறதோ அதே போல தீமையையும் ஒரு சேர தருகிறது. நேர விரயம் தொடங்கி பொய்யான தகவல் பரிமாற்றம், சுகாதாரம் கெடுதல் என இதன் பட்டியல் தொடர்ந்து போகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் திருவள்ளுவர். ஆனால் இன்றோ சமூக ஊடகங்களின் வருகைக்கு பின் எந்த செய்தியும் உண்மை போல முழு நம்பகத்தன்மையோடு இருப்பதால் எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் இரண்டர கலந்தே உள்ளது. அவரவர் தங்களுக்கு ஏற்ப திறம்பட செய்திகளை தருவதால் அவற்றால் ஈர்க்கப்பட்டு அவை உண்மை என்றே நம்பிவிடுகிறோம். அன்றாடம் நாம் வாங்கும் பொருள் தொடங்கி உலக அரசியல் வரை அனைத்துக்கும் இதே நிலைதான். செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் குறைந்துவிட்ட நிலையில் சமூக ஊடகங்கள் தரும் தகவல்களே மக்களை ஆக்கிரமிக்கின்றன. ஆனால் சமூக ஊடகங்களோ சமூக பொறுப்பு சற்றும் இன்றி நடந்து கொள்வதால் அவை பேரளவில் தீமையையே மனித குலத்திற்கு கொண்டு வருகின்றன. ஆகவே கண்ணிமைக்கும் நேரத்தில் தகவல்களை சமூக ஊடகங்கள் அளித்தாலும் அதிக தீமையையே அளிக்கின்றன என்பது எனது கருத்தாகும். நன்றி, வணக்கம்.